வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு எம்மிக்குட்டி சேனல்ல நாங்க எங்களோட பிசியை அல்லது லேப்டாப்பை எப்படி ஸ்பீடா வேலை செய்ய வைக்கலாம்னு பார்ப்போம். நம்பர் 1, எங்களோட டெஸ்க்டாப்ல நாங்க நிறைய ஃபைல்ஸை சேவ் பண்ணி வைக்க கூடாது. வேற டிரைவ்ல சேவ் பண்ணிட்டு அதில் ஷார்ட்கட்டை நாங்கள் எங்களோட டெஸ்க்டாப்ல வச்சுக்கொள்ளலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ரெண்டாவது, ஸ்டார்ட் அப் மெனு ப்ரோக்ராம். அப்போ நாங்கள் எங்களோட டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இப்படி ஒரு மெனு வரும். இதில் நாங்கள் டாஸ்க் மேனேஜர் என்றதை செலக்ட் பண்ண வேணும். டாஸ்க் மேனேஜர்ன்றதை செலக்ட் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மெனு பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்க மெனு பாரில் ஸ்டார்ட் அப் என்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணால் நாங்கள் எங்களோட பிசியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராம் எல்லாத்தின்றையும் லிஸ்ட் இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் டிசேபிள் பண்ணோம். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிசேபிள் என்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த டிசேபிள் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா டிசேபிள் என்று காட்டும். இந்த ஸ்டேட்டஸ் டிசேபிள் என்று காட்டுது. இப்படி தேவையான திரும்ப தேவைன்னா நாங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் 3, நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் பார்ப்போம். நாங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சிஸ்டத்தை செலக்ட் பண்ண வேணும். சிஸ்டத்தில் செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் என்று இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை அன்டிக் பண்ணி விடலாம். இந்த கெட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் சஜஷன் ஆஸ் யூ யூஸ் விண்டோஸ் அதை அன்டிக் பண்ணி விட்டா அது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். நம்பர் 4, அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ஸ். இப்போ நாங்கள் தேவையில்லாத ப்ரோக்ராமை டெலீட் பண்ணலாம். அதுக்காக நாங்கள் டாஸ்க் பாரில் கண்ட்ரோல் பேனல் என்று டைப் செய்தால் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ எங்களோட கண்ட்ரோல் பேனல் புதிய ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நாங்கள் ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்ற மெனுவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்படி புதிய ஒரு விண்டோவில் எங்களோட பிசியில் இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு லிஸ்ட் வடிவத்தில் காட்டும். அது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் அன்ஸ்டால் பண்ணி காட்டுறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அன்இன்ஸ்டால் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண வேணும். இப்போ உங்களோட கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு நாங்கள் ஓகே என்று கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் இப்போ அன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்குது. இப்போ அந்த ப்ரோக்ராம் அன்ஸ்டால் ஆகிட்டுது. இதே போல் நாங்கள் ப்ரோக்ராம் இல்லாமல் சில அப்ளிகேஷன் நாங்கள் எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை எப்படி டெலீட் செய்யறது பார்ப்போம். ப்ரோக்ராம் செட்டிங்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும், ஆப்ஸ், அதை கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ண இந்த விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப் எல்லாம் நாங்கள் டவுன்லோட் செய்து வச்சிருக்கிற ஆப் எல்லாம் இல்லை ஒரு லிஸ்ட் வடிவத்தில் காட்டும். இதில் இருந்து நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ அமேசான் என்றதை நான் கிளிக் பண்ணால் அது கீழே அன்இன்ஸ்டால் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நாங்கள் கிளிக் செய்தால் கன்ஃபர்மேஷன் கேட்கும். திரும்பவும் அன்இன்ஸ்டால் என்று கொடுத்தோம்னா இந்த அப்ளிகேஷன் எங்களோட பிசியிலிருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்பர் 5, பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ். அதுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பேனல் எங்களோட டாஸ்க் பார் சர்ச் பாரில் டைப் பண்ண வேண்டாம். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் சிஸ்டம் என்ற மெனுவை செலக்ட் பண்ண வேணும். இப்போ இந்த விண்டோவில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் கீழே பெர்ஃபார்மன்ஸில் செட்டிங்ஸ் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் சொல்லி வேற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் அப்பியரன்ஸ், அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இருக்குது. அது கீழே கஸ்டம் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இப்போ இதில் மூன்றாவதாக இருக்கிற அட்ஜஸ்ட் ஃபார் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்றதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் இருக்கிற டிக் மார்க் எல்லாம் இல்லாமல் போயிட்டுது. அப்ளை கொடுத்துட்டு
ஓகே பண்ணும். ஓகே பண்ணிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுவோம். நம்பர் 6 ரெகுலர் அப்டேட் விண்டோஸ். இதுக்கு நாங்கள் விண்டோஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸுக்கு போவோம். செட்டிங்ஸுக்கு போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் என்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணால் அது எங்களுடைய பிசிக்கான அப்டேட் அவைலபிளாக இருக்கான்றதை அதை ஆன்லைனில் செக் பண்ணும். இது ரெகுலர் அப்டேட் நாங்கள் செய்ய வேணும். அதே போல் தான் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் ஆக்டிவ் ஹவர்ஸ், போஸ்ட் அப்டேட் ஃபார் 7 days, வியூ அப்டேட் ஹிஸ்ட்ரி. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓட்டோ அப்டேட்டுக்குரிய ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். receive update for other Microsoft products when you update Windows, then download updates over meter connection. அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பொருத்தமான ஆப்ஷன்ல நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எப்போவுமே நாங்கள் எங்களோட சிஸ்டத்தை அப்டேட்டாக வச்சுக்கொள்வது எங்களோட பிசியை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு உதவும். நம்பர் 7 டிஸ்க் கிளீனப். நாங்கள் டாஸ்க் பாரில் சர்ச் பாரில் டிஸ்க் கிளீனப் பண்ணி டைப் செய்வோம். டைப் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நாங்கள் இப்போ விண்டோஸ் சி என்ற டிரைவை நாங்கள் இப்போ கிளீன் பண்ணுவோம். ஓகே கொடுத்தா இப்போ எங்களோட டிஸ்கில் எவ்வளோ ஸ்பேஸ் நாங்கள் கிளியர் பண்ணலாம்னு சொல்லி அது கால்குலேட் பண்ணி கொண்டிருக்குது. இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நாங்கள் எங்களுக்கு டெலிட் பண்ண வேண்டிய ஃபைல் டைப்ஸை நாங்கள் அதில் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா எங்களோட கன்ஃபர்மேஷன் அது கேட்கும். நாங்கள் டெலீட் ஃபைல்ஸ் திரும்ப அதை பட்டனை ப்ரெஸ் பண்ண இப்போ எங்களோட டிஸ்க் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகி கொண்டு இருக்குது. நாங்கள் செலக்ட் பண்ணின ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகி கொண்டு இருக்குது. நம்பர் 8 டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட். நாங்கள் எங்கள் டாஸ்க் பாரில் டிஸ்க் அடித்தா டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் இப்படி எங்களோட டிஸ்க் காட்டும். அதை நாங்கள் டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ண வேணும். அதனால் இது இப்போ எங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு அனலைஸ் பண்ணி கொண்டிருக்குது. நான் டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட் செய்கிறது எங்களுடைய பிசியில் நாங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் எல்லாம் எங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒரு இடத்துல அது சேவ் ஆகும். எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சேவ் ஆகும். ஒரு ஒழுங்கு இல்லாமல் எல்லா இடத்துலையும் சேவ் ஆகும். அங்கொண்டு இங்கொண்டாக சேவ் ஆகியிருக்கும். அதை நாங்கள் ஒழுங்குபடுத்துறது தான் இந்த டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட். இந்த டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட் நாங்கள் செய்த பிறகு எங்களோட ஃபைல் எல்லாம் ஒரு சைட்லையும் எம்டி ஸ்பேஸ் எல்லாம் இன்னொரு சைட்லையும் இருக்கும் எங்களோட ஹார்ட் டிஸ்கில். இப்போ டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட் செய்து முடிஞ்சது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் எங்களோட டிஸ்க் டிஃப்ராக்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் செய்தும் வைக்கலாம். சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு நான் இப்போ டெய்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீக்லி அல்லது மந்த்லி தேவையாக இருந்தால் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளலாம். நம்பர் 9 ஸ்டோரேஜ் சென்ஸ் செட்டிங்ஸ். நான் விண்டோஸில் போயிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு விண்டோ வரும். அதில் சிஸ்டம்ன்றதை கிளிக் பண்ண வேணும். அதில் லெஃப்ட் சைடில் புதிய விண்டோவில் ஸ்டோரேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணினால் நாங்கள் இதில் எங்களுக்கு தேவையில்லாத ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுக்காக வேண்டி டிஸ்க் கிளீனப்பை நாங்கள் இதில் ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபிகர் ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆர் ரன் இட் நவ் இருக்கும். அதை
கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு நெக்ஸ்ட் விண்டோக்கு வரும். இதில் உங்களுக்குரிய ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். இதில் தேவையான ஆப்ஷனை நாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதாவது ஸ்டோரேஜ் சென்ஸ், எங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்களை எப்போ நாங்கள் க்ளீன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எப்போ க்ளீன் பண்ணணுமென்று கேட்டிருக்குது. இதில் நாங்கள் ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே போல் டெம்பரரி ஃபைல்ஸ், தற்காலிகமாக சேவ் ஆகிற ஃபைல் எங்களோட கம்ப்யூட்டரில் அது எப்போ நாங்கள் க்ளீன் பண்ண வேணுமென்று கேட்டிருக்கு. அதையும் நாங்கள் எங்களுக்கு தேவையான நாட்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். டெய்லி வேணுமென்றால் க்ளீன் பண்ணலாம், எவ்ரி 30 days, எவ்ரி 60 days. உங்களுக்கு விருப்பமான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்கள் எப்போ க்ளீன் பண்ண வேணுமென்னு சொல்லி கேட்டிருக்குது. இந்த ஆட்டோ கிளீனப் செட்டிங்ஸ்களை ஷெட்யூல் பண்ணி வைக்கிறது மூலமாக எங்களோட பிசியோட வேகத்தை நாங்கள் கூட்டலாம். நம்பர் 10, ரீசெட் பிசி செட்டிங்ஸ். அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் ரிகவரி என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ரிகவரி என்றதுக்கு கீழே ரீசெட் திஸ் பிசி என்ற ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுடைய பிசி ரீசெட் ஆகும். இதை ரீசெட் செய்யும்போது நாங்கள் கவனமாக நோக்க வேண்டியது, அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங் என்று 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் எது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை நாங்கள் செலக்ட் செய்கிற மூலமாக நாங்கள் எங்களோட பிசியை ரீசெட் செய்து கொள்ளலாம். பிசியை ரீசெட் செய்கிறது மூலமாக எங்களுடைய பிசியினுடைய வேகத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். உங்களுடைய பிசியையும் ஸ்பீடாக்க இந்த 10 முறையான செய்முறைகளையும் செய்து பார்க்கவும். செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எம்மிக்குட்டி சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் எம்மிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.